ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ் குக்கிங் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பைரல்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மேக்ரோனி டைப் எந்த மாதிரி பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஹோல் மீல் பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டே அடுப்பில் நல்லா தண்ணி சூடு பண்ண வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பாஸ்தா ஆட் பண்ணணும். இப்படி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சமாக இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ இருந்தாலும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். மினிமம் 7 to 10 மினிட்ஸ் ஆகும். இல்லாட்டி நீங்கள் வாங்கியிருக்கிற பேக்கெட்லேயே பின்னாடி எவ்வளோ டைம் குக்கிங் டைம்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கனாலே உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இருங்க, நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்கணுன்றதை காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்படி நம்ம எடுத்துகிட்டு இப்படி நம்ம கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி 2ஆக கட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கணும். இப்போ இதை வடிகட்டினதுக்கப்புறம் இது சூடில் இருக்கிறப்போ அப்படியே கொஞ்சம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நார்மலாக பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். பாஸ்தா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சதுக்கப்புறம் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காண்டி நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. யூஸ்வலாக இதில் மைதா ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதை ஆட் பண்ணாலே ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். ஸோ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேம் சிம் பண்ணி வச்சுட்டு இந்த பட்டரோடு இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த கோதுமை மாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் ஆட் பண்ண உடனே பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கூட இந்த இது கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மறந்துட்டேன். ஸோ நான் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் லைட்டாக அப்படியே இதில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அப்படியே அந்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த பட்டரில் வதங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுனால பால் ஆட் பண்ணுறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஒரு ஃப்ளேவருக்காக. தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. உங்கள்கிட்ட வேறு எதுனாச்சும் ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம், ஆரிகனோ அந்த மாதிரி. நான் இது மட்டும்தான் போட்டு பண்ணுறேன். இப்போது அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க கோதுமை மாவோட ராஸ்மல் எல்லாம் போயிட்டு நல்லா அந்த பூண்டு ஃப்ளேவரோட நல்லா வாசனை வரும். இந்த மாதிரி டைமில் நம்ம பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் நம்மளுக்கு தேவையை பொறுத்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் போட்டு கிளறிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த கோதுமை மாவு இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். சிம் டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்து திக்காக ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணதை விட இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே கிளறிட்டே இருங்க. இந்த டைமில் இந்த இதில் உப்பு எதுவும் வேணும்னா, உப்பு காரம் வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சாஸ் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரெட்டட் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை இது இல்லாமல் பண்ணாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மெல்ட் ஆகிடும், சூடோடு இருக்கிறப்ப நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக்கிக்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சி ஏன்னா இருக்க சாஸ் இன்னும் கெட்டியாகும். அதனால் நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணல, லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சூப்பராக சீஸி க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.